அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொள்ளிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான
ஜன்னத்துல் ஃபர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா சமுதாயங்களையும் விட சிறந்ததாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் சிறந்த சமுதாயமாக நாம் படைக்கப்பட்டிருந்தாலும் நம்மை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுலிகல் இன்சான் லஈஃபா, மனிதன் என்பவன் பலவீனமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிற எத்தனையோ வணக்க வழிபாடுகளில் குறையுள்ளவர்களாக, இந்த உலகத்திலே அவன் தடுத்திருக்கிற சில பாவங்களை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, இப்படி பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழலில் எந்த மனிதனாலும் முழுமையாக அவன் பாவத்திலிருந்து விடுபட முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஆதமுடைய மகன் காலையிலும் மாலையிலும் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த உலகத்திலே மிக பலவீனமானவர்களாக, உலகத்திலே சில தவறுகளை சில பாவங்களை செய்யக்கூடியவர்களாகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி நாம் நமக்கிடையே ஏற்படுகிற அந்த தவறுகளை பொறுத்தவரை, அந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காமல் அந்த தவறிலிருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அந்த தவறிலிருந்து யார் மீளுகிறார்களோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர் என்று ஏராளமான வசனங்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படியான சில பாவங்களை பொறுத்தவரை இரண்டு வகையான பாவமாக இஸ்லாம் பார்க்கிறது. ஒரு வகையான பாவம் என்ன என்று கேட்டால், எனக்கு நானே செய்யக்கூடிய ஒரு பாவம். இந்த பாவத்தை பொறுத்தவரை அந்த பாவத்தை செய்துகிற நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிற பொழுது, யா அல்லாஹ் நான் தொழுகையை விட்டுவிட்டேன், அல்லது இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஏதேனும் கடமைகளை செய்ய தவறிவிட்டால், அல்லது எனக்கு நானே அநீதி செய்து விட்டால், இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடிய ஒரு சூழலில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்து மன்றாடி அதற்கான பாவ மன்னிப்புகளை பெற்று சொல்லக்கூடிய ஒரு வாசலை அல்லாஹ் திறக்கிறான். அதே போல இன்னொரு வகையான பாவம் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய அந்த பாவத்தால் அந்த பாவம் நம்மோடு நின்று விடாது. அந்த பாவம் அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய பாவமாக இருக்கும். அந்த பாவத்தால் பல மக்கள் பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் செய்யக்கூடிய ஒரு பாவம் என்பது ஒரு சமுதாயத்தையே முழுக்க முழுக்க நாசமாக்கக்கூடிய அழிக்கக்கூடிய பாவங்களாக இருக்கும். அந்த பாவங்களை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய பாவமாக சொல்லி காட்டுகிறது. அந்த பாவத்தை ஒரு முஸ்லீம் செய்துவிடக் கூடாது. அந்த பாவத்தை அதையும் மீறி ஒரு முஸ்லீம் செய்தால், சம்பந்தப்பட்டவர் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவரிடத்திலே மன்னிப்பை பெற வேண்டும். பாதிக்கப்பட்டவர் மன்னிப்பை பெறும் பொழுதுதான் அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியும் என்று சொல்லி பாவத்தை இரண்டு வகையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்து பார்ப்பதை பார்க்கிறோம். அந்த வகையிலே இரண்டாவது வகையான பாவமாக ஒரு பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தை சமுதாயமே சேர்ந்து ஒரு சமூக தீமையாக, சமுதாயத்தை அழிக்கக்கூடிய பாவங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல செயல்களின் பல பாவங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே சமூக தீமைகளிலே இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே காணப்படக்கூடிய ஒரு அலட்சியமாக பார்க்கக்கூடிய ஒரு தீமை தான் மோசடி என்கிற ஒரு தீமை. பொதுவாக இந்த மோசடி என்கிற பண்பை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு கண்டித்து பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பாவம் என்பது சாதாரண பாவம் அல்ல. இந்த பாவம் இந்த சமுதாயத்திலே நுழைந்து விட்டால், இந்த பாவத்தை நீங்கள் சர்வ சாதாரணமாக பார்த்து விட்டால், இந்த பாவத்தை நீங்கள் அலட்சியமாக பார்த்து விட்டால், இந்த பாவம் அந்த சமுதாயத்தில்
சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை மக்களாலும் பாதிக்கப்படுவார்கள். ஒரு சமுதாயத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த பாவம் உங்களை தள்ளிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மோசடி சம்பந்தமாக நமக்கு திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த மோசடி என்கிற பண்பை பொறுத்தவரை இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் மிக சர்வ சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. பெரும்பாலும் இன்றைக்கு இந்த அடுத்தவர்களை ஏமாற்றுகிற, அடுத்தவர்களை சுரண்டுகிற, அடுத்தவர்களுடைய அமானிதங்களை பறிக்கிற இந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலிலே இன்றைக்கு வாழுகிறோம். ஏனென்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று கேட்டால், அவர்களிடத்திலே அமானிதமாக நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்வார்கள். அப்படியான ஒரு காலம் வந்தால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியிலே சர்வ சாதாரணமாக இந்த மோசடி என்கிற பாவம் பரவி நுழைந்திருப்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு காலத்தில் இஸ்லாம் இந்தியாவிலே வளர்ந்திருக்கிறது. எப்படி வளர்ந்தது? முஸ்லிம்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை பார்த்து முஸ்லிம்கள் பிற மதத்திலே இருக்கிற மக்கள் சாறை சாறையாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். நீங்க இந்தியாவிலே இஸ்லாத்தில் வளர்ந்த செய்தி எடுத்து பாருங்க. அவர்கள் என்ன இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்தார்களா? இல்லை. அவர்கள் வியாபாரத்துக்காக இந்தியாவுக்குள்ளே நுழைகிறார்கள். வியாபாரத்துக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நுழைந்தவர்கள் மற்ற மக்களோடு வியாபாரம் செய்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தினால் இந்த மக்கள் கவரப்படுகிறார்கள். இந்த வியாபாரத்துக்கு என்ன பின்னணி என்று யோசிக்கிறார்கள். மற்றவர்களும் வியாபாரம் செய்கிறார்கள், மோசடி செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். உலகத்திலே கிடைக்கிற அந்த பொருளாதாரத்துக்காக என்ன வேண்டுமானாலும் சொல்லி விற்பனை செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு நேர்மை இருக்கிறது. உள்ளதை உள்ளபடி சொல்லி வியாபாரம் செய்கிறார்கள். எனவே இதற்கு பின்னணியிலே என்ன இருக்கிறது என்று தேடுகிறார்கள். அதனுடைய பின்னணியிலே இஸ்லாம் இருக்கிறது. அந்த மதம் தான் அவர்களுக்கு வலியுறுத்துகிறது. அந்த வியாபாரத்தை அவர்களுக்கு இதுவெல்லாம் கடைபிடிக்க சொல்லுகிறது என்பதை அறிந்து கொண்ட காரணத்தினால் சாறை சாறையாக இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எந்த கடைகள் எல்லாம் நடத்துகிறோமோ, எந்த தொழில்கள் எல்லாம் செய்கிறோமோ, அந்த தொழில்களிலே இஸ்லாம் காட்டியிருக்கிற அடிப்படையில் அந்த தொழிலை நடத்துகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நயவஞ்சகனுடைய அடையாளம் 3 என்று சொன்னார்கள். அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், அவனை நம்பி ஒப்படைத்தால் அவன் மோசடி செய்வான். அவனை அறிந்து கொள்ளுங்கள், அவன் நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் அவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை சிந்திச்சு பாருங்கள். நயவஞ்சகர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பவர்கள், இஸ்லாத்திலே இருந்து கொண்டு நடிப்பவர்கள், இஸ்லாத்துக்கு வெளியில் இருப்பவர்களை விட அதிக தண்டனைக்கு பெறக்கூடியவர்கள் இந்த நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். அப்படிப்பட்ட நயவஞ்சர்களுடைய பட்டியலை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், அவர்கள் பேசினால் பொய் சொல்வார்கள், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வார்கள், நம்பி ஒப்படைத்தால் அவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ தொழிலே ஈடுபடுகிறோம். நாம் செய்யக்கூடிய எந்த தொழிலும் உள்ளதை உள்ளபடி சொல்லி வியாபாரம் செய்கிறோமா? பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்கிறோமா? ஏமாற்றாமல் வியாபாரம் செய்கிறோமா? அடுத்தவரின் பொருளை அபகரித்து விடக்கூடாது, அதிலே உண்மை இருக்க வேண்டும், அதிலே நேர்மை இருக்க வேண்டும், எந்த பொருளாதாரத்தின் மீது நான் ஆசைப்பட மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சத்தின் அடிப்படையிலே அந்த தொழிலை நடத்துகிறோமா? வியாபாரம் செய்கிறோமா? இன்றைக்கு கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய அருகிலே இருக்கிற குமுளியிலே நம்முடைய சகோதரர்கள் பல கடைகளை, தொழில்களை வைத்து நடத்துகிறார்கள். மாற்று மத மக்கள் சாறை சாறையாக அந்த கடையிலே போய் வியாபாரம் நடத்துகிறார்கள். கண்ணுக்கு முன்னால் ஏமாற்று தாடி வைத்திருக்கிறார். பள்ளிவாசலில் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் ஓடோடி போய் தொழுகைக்காக நிற்கிறார்.
தொழுகை முடித்து என்ன வரக்கூடிய அற்பமான அந்த பொருள், உலகத்தில் கிடைக்கிற அந்த அற்பமான பொருளாதாரத்துக்காக அந்த தொழிலே செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விலை பேசி சாதாரணமாக ஒருவருக்கு 200, ஒருவரிடத்திலே 400, ஒருவரிடத்திலே 600, ஒருவரிடத்திலே 1000. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் தயாரிக்கிற பாருங்க, எங்க கடையில உங்கள் கண்ணுக்கு முன்னால் போட்டு தயாரித்து உங்களுக்கு அதை தருகிறோம் என்ற பெயரிலே பல நாட்கள் கெட்டுப்போன அடியிலே இருக்கிற அந்த பொருளை எல்லாம் கொடுத்து சர்வ சாதாரணமாக முஸ்லீம்கள் வியாபாரம் நடத்துகிறார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு செல்லுகிறார்கள். ஒரு நபித்தோழர் கோதுமையை நன்றாக மேலே வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமைக்குள்ளே கையை விட்டு பார்க்கிறார்கள். உள்ளே ஈரமான கோதுமை இருக்கிறது. அந்த நபித்தோழரிடத்தில் கேட்டார்கள், என்ன இது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்று மழை பெய்து விட்டது, அந்த காரணத்தினால் அதை அடியிலே வைத்துவிட்டு மேலே இருக்கிற கோதுமையை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் முகங்கள் எல்லாம் சிவக்க சொன்னார்கள். யார் வியாபார இடத்திலே மோசடி செய்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவரே இல்லை, என்னை சார்ந்தவர் இல்லை. எப்படியான வார்த்தை வாருங்கள். தொழுகிறவர், நோன்பு வைக்கிறவர், ரமலானுடைய காலங்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவர், பாவ மன்னிப்பு தேடுகிறவர். ஆனால் வியாபாரம் வந்துவிட்டால், தொழில் என்று வந்துவிட்டால், நம்மை நம்பி தருகிற, நம்முடைய கடைக்கு நம்பி வருகிற, இந்த உலகத்திலே கிடைக்கிற அற்பமான இந்த பொருளாதாரத்துக்காக யார் ஏமாற்றுவாரோ, யார் பொய் சொல்லுவாரோ, யார் உள்ளதை மோசடி செய்வாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை, முஸ்லிமே இல்லை. அந்த தொழில் மட்டுமல்ல, இன்றைக்கு முஸ்லீம்கள் நடத்துகிற பல்வேறு நிறுவனங்களை எடுத்து பார்த்தாலும், முஸ்லீம்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தொழில்களை எடுத்து பார்த்தாலும், எந்த தொழிலாவது நான் செய்கிற தொழில், நான் எழுதுகிற தொழில், இந்த தொழில் இஸ்லாம் இதை காட்டி இருக்கிறதா, இஸ்லாம் இதை அனுமதித்திருக்கிறதா, நான் இறையச்சத்தின் அடிப்படையில் தான் இந்த தொழிலை செய்கிறேனா, இந்த தொழிலை செய்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு உதவி கிடைக்குமா, எனக்கு பரக்கத்து கிடைக்குமா? எத்தனை பேர் அப்படி நம்பி அப்படி இறையச்சத்தின் அடிப்படையிலே நம் தொழிலை நடத்துகிறோம்? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தௌஹீத் மக்களிடத்தில் எல்லோரும் ஒன்றாக இருந்த காலத்தை தவிர்த்து பல ஜமாத்தாக, பல இயக்கங்களாக, வேறு காரணமில்லை, நம்பி மோசடி செய்தார், ஏமாற்றினார். எத்தனை வழக்குகளை சந்தித்திருப்போம், எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருப்போம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன்னாஸி யஸ்தாஃபூன் வ இதா காலுஹும் அவஸனுஹும் யக்ஸிரூன் அலா யலுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன். அல்லாஹ் குர்ஆனிலே மிக கடுமையாக கேட்கிறான், அளவு நிலுவையிலே மோசடி செய்வாரே நபியே, அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அவர்கள் மக்களிடத்திலே அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைவாக கொடுக்கிறார்கள். நீங்கள் அறிந்திருக்க வேண்டாமா? மகத்தான இறைவனின் அதிபதிக்கு முன்னால் அவன் நிற்கப்படுவானே, விசாரிக்கப்படுவானே என்று அவன் நினைக்க வேண்டாமா? அல்லாஹ்வின் முன்னிலையிலே நிற்க வேண்டுமே, அல்லாஹ்விடத்திலே கணக்கு சொல்ல வேண்டுமே. அல்லாஹ்விடம் என்னை விசாரிப்பானே, ஏன் குறைத்து கொடுத்தாய், ஏன் இல்லாததை சொன்னாய், ஏன் ஏமாற்றினாய், ஏன் உண்மைக்கு புறமாக பேசினாய், ஏன் மோசடி செய்தாய், ஏன் ஏமாற்றினாய், அல்லாஹ் என்னிடத்திலே விசாரிப்பானே. மக்களை ஏமாற்றி விடலாம், வாங்கி இருக்கக்கூடிய வாடிக்கையாளரை ஏமாற்றி விட்டு அவருடைய தலையிலே பல ஆயிரங்களை பல லட்சங்களை கட்டிவிடலாம். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய என் முன்னிலையே நிற்க வேண்டும் என்று அவன் அஞ்ச வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இது தனி மனிதனை பாதிக்கக்கூடிய பாவம் அல்ல, ஒரு சமுதாயத்தையே அழிக்கக்கூடிய பாவம். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியை அனுப்பி அளவு நிலுவையிலே மோசடி செய்பவர்களை குறித்து அந்த சமுதாய மக்களிடத்திலே அவர் எச்சரிக்கை செய்தார் என்கிற செய்தியை திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம்.
நாளை மறுமை நாளில் உலகத்தில் யாரெல்லாம் மோசடி செய்தார்களோ, யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் அடுத்தவர்கள் பொருளை அபகரித்தார்களோ, யாரெல்லாம் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தார்களோ அனைவரும் வருவார்கள். மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய முதுகுகளிலே அல்லாஹ் கொடியை நாட்டி வைத்திருப்பார்கள். அறிந்து கொள்ளலாம், அதோ உலகத்திலே அவன் நான் அமானித மோசடி செய்தவன், ஏமாற்றியவன், உலக இன்பங்களுக்காக பொய் பேசியவன், அற்பமான சின்ன சின்ன பொருளாதாரத்துக்காக ஏமாற்றியவன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமை நாளினுடைய மிக நெருக்கத்தினுடைய அடையாளத்திலே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதங்கள் நம்பி மோசடி கொடுத்தால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற எந்த முஸ்லிமுடைய கடையிலே வியாபாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தொழுகிறவர் கூட, நோன்பு வைப்பவர் கூட, தர்மம் கொடுப்பவர் கூட, ஜக்காத்து கொடுப்பவர் கூட, பெற்றோரை, மனைவியை, பிள்ளைகளை, சமுதாயத்துக்கு உழைப்பவர் கூட, அவர் பின்னணியிலே, அவர் தொழிலே, அவர் வியாபாரத்தை எடுத்து பார்த்தால் அனைத்தும் ஏமாற்றக்கூடியதாக, அனைத்தும் மோசடி செய்யக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம். நாளை அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது. அல்லாஹ் மறுமை நாளை எழுப்பி ஒவ்வொரு அடியானிடத்திலும் அவன் இந்த உலகத்திலே சம்பாதித்திருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் எப்படி சேர்த்தாய், எப்படி செலவழித்தாய், அல்லாஹ்விடத்திலே விசாரிக்காமல் மறுமை நாளினுடைய அவனுடைய ஒரு பாதம் நகராது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு சமூக தீமையாக இன்றைக்கு சமுதாயத்திலே புரையோடி இருப்பதை பார்க்கிறோம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இறைச்சத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், மறுமையிலே சுவனம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த சுவனத்துக்காக நம்முடைய நேரங்களை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறோம், இறையச்ச சூழல் இருக்க வேண்டும் என்பதற்காக தயாராக இருக்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய தொழில்களில் நேர்மை இருக்கிறதா, உண்மையாக செய்கிறோமா, அல்லாஹ்வுக்கு பயந்து செய்கிறோமா என்று சிந்தித்தவர்கள் அடுத்து மிகப்பெரிய சமுதாய தீமையாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே பரவி இருப்பது வட்டி. வட்டியை இன்றைக்கு அல்ல, சென்ற நூற்றாண்டு அல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி என்கிற பாவம் குறித்து அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நேரத்திலே அந்த சமுதாயத்துக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை செய்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 202வது அத்தியாயம் 275வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது வட்டி வாங்கி தின்பார்களோ அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது சைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவர்களை போன்ற எழுப்பப்படுவார்கள். உலகத்திலே வாழும் பொழுது அவர்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வட்டியை வியாபாரம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் நம்மிடத்தில் சுழலக்கூடிய பொருளாதாரம், எத்தனை பொருளாதாரங்கள் சர்வ சாதாரணமாக அல்லாஹ் தடை செய்திருக்கிற, அல்லாஹ் பெரும்பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த வட்டியோடு தொடர்புள்ள பொருளாதாரத்தை எத்தனை பேர் கையாளுகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை அழிக்கிற 7 பெரும்பாவங்கள் குறித்து எச்சரிக்கிறேன், அந்த பாவங்கள் உங்களை நிரந்தர நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இணை வைப்பது என்று சொன்னார்கள், விபச்சாரம் செய்வது என்று சொன்னார்கள், மது அருந்துவது என்று சொன்னார்கள், வட்டி வாங்குவது என்று சொன்னார்கள். சாதாரண தீமை அல்ல என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆனிலே அதற்கு எதிராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யார் அந்த வட்டி என்கிற அந்த மோசமான பாவத்தை விடவில்லையோ அவர்களுக்கு எதிராக நான் போர் செய்கிறேன். அல்லாஹ் போருக்கான அறிவிப்பை விடுகிறான்.
சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எத்தனையோ பாவங்களை பற்றி பேசுகிற ரப்புல் ஆலமீன், எந்த பாவத்திலாவது என்னோடு சண்டைக்கு தயாரா, என்னோடு போருக்கு தயாரா என்று எந்த பாவம் குறித்தாவது பேசியிருப்பானா? இரண்டே இரண்டு பாவத்தை பேசுகிறார். யாரெல்லாம் பள்ளிவாசலை தொழுகைக்காக தடுக்கிறார்களோ அவரை அழைக்கிறார். இரண்டாவதாக யாரெல்லாம் வட்டியோடு இருப்பார்களோ அவரை அழைக்கிறார். அல்லாவே சொல்லுகிறான், நீங்கள் வாங்குகிற வட்டி இருக்கிற அந்த வட்டியை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் அந்த வட்டியை அழிக்கிறான். உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். இன்றைக்கு பெரும்பாலும் வட்டி என்கிற பாவத்திலே விழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே கிடைக்கிற ஆடம்பரம், உலகத்திலே கிடைக்கிற இன்பங்கள், சின்ன சின்ன துன்பங்களை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாமல் எப்படியாவது பொருளாதாரத்திலே உயர்ந்து விட மாட்டோமா என்ற எந்த நிலைக்காவது சென்று வட்டியோடு தொடர்புள்ள ஒரு சூழல் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், இதை வாங்கி ஒரு வீடு கட்டி விடலாம், இதை வாங்கி ஒரு இடம் கட்டி விடலாம், இதை வாங்கி ஒரு தொழிலை முதலீடு செய்து விடலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அழிக்கிறான். உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ பேர் வட்டி தொழிலை ஈடுபடுவார்கள். மேலோட்டமாக பார்த்தால் வசதியிலே இருப்பார்கள், அதிகாரத்திலே இருப்பார்கள், அந்தஸ்திலே இருப்பார்கள். அவர்கள் இறுதி முடிவை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது அல்லாஹ் அந்த வட்டியை அழித்து விடுவார். எத்தனை தினசரி நாளிதழ்களிலே படிக்கிறோம். ஒரு நாட்டையே சூறையாடக்கூடிய சமீபத்தில் இலங்கை என்கிற நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு காலான காரணம் என்ன தெரியுமா? அந்த நாட்டிலே தன் பொருளாதாரத்தை வைத்து அளவுக்கு அதிகமான வட்டியோடு அந்த நாட்டிலே இருந்தவர்கள் கடன் வாங்கின ஒரு நாடே திவாலாகி போனது. அல்லாஹ் சும்மா சொல்லலங்க. வட்டி என்கிற பாவத்தை நம்ம நினைக்கிற மாதிரி அது வளர்ந்து விடும், அது நிறைந்து விடும். வட்டியோடு வாங்கி ஒரு 5 லட்சம் ரூபாய் வர்றது, வட்டிக்கு வாங்கியால் போடுவோம், ஒரு காலத்தில் 10 மாறும் 15 மாறும் என்று நீங்கள் நினைக்கலாம். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். உங்கள் பொருளாதாரத்தை நீங்களே அழித்து விடாதீர்கள் என்பதற்காக சொல்லுகிறார். ஒரு பொழுது வட்டி உங்களை முன்னேற்றாது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தில் எதை தொட்டாலும், போன் வாங்கணுமா, வாஷிங் மிஷின் வாங்கணுமா, ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, குறைவான வட்டி விகிதத்திலே உங்களுக்கு வாங்கி தருகிறோம் என்று ஏதோ ஒரு வகையிலே வட்டியோடு நுழைக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கால சூழலிலே இன்றைக்கு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டி வாங்கியவரை மட்டும் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வட்டி வாங்கியவர், வட்டி கொடுப்பவர், வட்டிக்கு சாட்சி எழுதுபவர், அந்த 3 பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. வாங்குபவர் கொடுப்பவர் மட்டுமல்ல, வாங்குபவருக்கோ கொடுப்பவருக்கோ ஆதரவாக இருப்பவர், சாட்சி எழுதுபவர், அதற்கு உதவுபவர், 3 பேர் யாருடைய சாபம்? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம் சமுதாயத்தில், எந்த சமுதாயத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வட்டி என்கிற பெரும்பாவம் நிரந்தர நரகத்திலே சென்று உங்களை தள்ளிவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ, அந்த வட்டி என்கிற பாவம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீடுகளில் இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்களை தாண்டி இன்றைக்கு பெண்களிடத்திலே மகளிர் குழு என்ற பெயரால், சுய உதவி குழு என்ற பெயரால் அந்த பெண்களை வைத்தே பல முஸ்லிம் பெண்களிடத்திலே வசூலித்து தந்தால் அதற்கு இவ்வளவு கமிஷன் என்று சொல்லி அவர்களை வட்டியோடு தொடர்பு, வட்டியிலே தொழில் செய்யக்கூடிய முதலீட்டாளர்களாக மாற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக்கல் ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லுகிறார்.
சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைசு லா யஅலமூன். அவர்கள் எந்த புறத்திலிருந்து நினைக்காமல் இருக்கிறார்களோ அறியா புறத்திலிருந்து அவர்களை நாம் அழிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வட்டி என்கிற பாவத்தை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், சாதாரணமாக கடந்து விடாதீர்கள். நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய அண்டை வீட்டாரிலோ, நம்முடைய சமுதாய மக்களிடத்திலோ இது பல்கி பெருகி இருக்கிற பொழுது வேடிக்கை பார்க்கிற வாய் மூடி மௌனியான ஒரு சூழலிலே இருந்து விடாதீர்கள். ஏதோ ஒரு வகையிலே நம்மையும் அழிக்கக்கூடியதாக இறைவன் ஒரு நாளைக்கு அதை மாற்றி விடுவார். ஆனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப இந்த வட்டி குறித்து இந்த சமுதாயத்திற்கு எச்சரித்தார்கள். ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக வங்கியிலே போய் அடகு வைக்கக்கூடியவர்களாக, அந்த வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக, ஏதோ ஒரு சின்ன சின்ன துன்பமும் கஷ்டமும் வந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத நேரத்தில் கூட உடனே அந்த பெரும்பாவத்திலே விழக்கூடியவர்களாக, அந்த பாவத்தை போய் சுட்டி காட்டினால் யாரிடத்திலே இல்லை என்று பேசக்கூடியவர்களாக, நீங்க செய்யலையா, உங்க குடும்பம் செய்யலையா, யார் இடத்துல இல்லை வட்டி. வட்டி குறித்து பேசப்பட்டால், பெரும்பாவம் என்று சொல்லப்பட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி சொல்லப்பட்டால், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை பற்றி சொல்லப்பட்டால், ஒரு சில மக்கள் பேசக்கூடிய பேச்சு என்ன தெரியுமா? இந்த காலத்துல சாத்தியமாங்க, ஒரு காலம் இருந்து ரசூலுல்லாஹ் காலத்தெல்லாம் அந்த மாதிரி சூழல் இல்லை, அந்த காலத்தில் வேண்டுமானாலும் வட்டி ஒரு பெரும்பாவமாக திகழலாம். ஆனால் நாம் இருக்கிற இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. எல்லா இடத்திலும் நுழைந்திருக்கிற ஒரு காலம். இந்த காலத்துல வட்டியெல்லாம் பேசலாமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யார் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ, நம்மளால செய்ய முடியல, இயலல, யா அல்லாஹ் மன்னிச்சிரு என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் தௌபா கேட்பது அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன? இதெல்லாம் சாத்தியமா? இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் தொழில் செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் பேசலாமா? அல்லாஹ் சொல்லுகிறான், யார் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ நாளை மறுமை நாளில் கண் இல்லாத குருடராக அவரை எழுப்புவேன். அல்லாஹ் உலகத்தில் இருக்கும் பொழுது நல்ல பார்வையுடையவனாக இருந்தேனே, எழுப்பும் பொழுதே கண் இல்லாதவர்களாக எழுப்புவானா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் சொல்லக்கூடிய இந்த பாவம் என்பது ஏதோ ஒரு குர்ஆன் வசனம், ஏதோ ஒரு ஹதீஸ், ஏதோ ஜும்மாவுடைய நாளில் ரெண்டு உபதேசம் செய்கிறார்கள், கேட்டுவிட்டு இந்த காதிலே வாங்கி அந்த காதிலே தள்ளிவிடலாம் என்கிற உபதேசம் அல்ல. இந்த உபதேசம் நம்முடைய உள்ளத்திலே பதியவில்லை என்று சொன்னால், உள்ளத்தை தட்டவில்லை என்று சொன்னால், உள்ளத்தை திறக்கவில்லை என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் எல்லாம் இந்த உபதேசம் எல்லாம் நமக்கு எதிராக சொல்லப்பட்டாலும் அதை கேட்காத ஒரு சூழலிலே அல்லாஹ் சொல்லுகிறானே, அவருடைய உள்ளத்திலே சீல் வைத்து விட்டோம். அந்த உள்ளங்களாக இருந்துவிடக் கூடாது. அவர்கள் முன்னேயும் அவருடைய பார்வைகளிலே திரையிட்டு விட்டோம். நல்ல விஷயங்களை கேட்க செய்தாத அவருடைய உள்ளங்களை மூடிவிட்டோம். அந்த உள்ளங்களாக மறுமையிலே நம்முடைய உள்ளம் இருந்துவிடக் கூடாது. உலகத்திலே அது மாதிரி சமூக தீமைகளோடு இருக்கக்கூடிய பாவங்களை சிந்தியுங்கள். இந்த பாவம் என்னிடத்திலே இருக்கிறதா? இதை நான் தொடராக செய்கிறேனா? இதை ஏன் நான் செய்கிறேன்? இதிலிருந்து என்னால் விடுவதற்குரிய வழி என்ன? யா அல்லாஹ் அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடு. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், தௌபா செய்யுங்கள், மன்றாடுங்கள். குடும்பத்திலே பேசுங்கள், அண்டை வீட்டிலே பேசுங்கள், சமுதாயத்திலே அந்த தவறு நடக்கும் பொழுது சமுதாய மக்களிடத்திலே எச்சரிக்கை செய்யுங்கள். ஒருவேளை எச்சரிக்கை செய்ய தவறினால் அது சாதாரண தனி மனித தீமைகளாக மாறாமல் 1, 2 என்று சொல்லி ஒரு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு சமூக தீமையாக அது மாறிவிடும். அப்படிப்பட்ட சமூக தீமைகளிலிருந்து வெளியேறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சமூகத்தை அளிக்கக்கூடிய சமூக தீமைகள் என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாவங்கள் பற்றியும், அதனால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கிற தண்டனைகள் பற்றியும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தில் ஒரு சமூகத்தை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக விபச்சாரம் என்கிற ஒரு பெரும்பாவம் மாறியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் சொன்ன ஒவ்வொரு முன்னறிவிப்புகளையும் இன்றைக்கு நம் கண்ணுக்கு முன்பாக பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக விபச்சாரம் நடக்கும். அது எந்த அளவுக்கு என்று கேட்டால், கொஞ்சம் ஓரமாக போய் அந்த தவறை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அறிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளினுடைய மிக நெருக்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட மிக மோசமான நவீன அசிங்கமான ஆபாசமான ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இன்றைக்கு எதை திறந்தாலும் அசிங்கம் வந்து விழுகிறது, எதை திறந்தாலும் ஆபாசம் வந்து விழுகிறது. எந்த செய்திகளை படித்தாலும் அங்கே ஒரு அரைகுறை ஆடையோடு அணிந்திருக்கிற ஒரு பெண் வந்து நடனமாடக்கூடிய ஒரு காட்சிகளிலே இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த மாசமான ஒரு சூழலில் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விபச்சாரத்தினுடைய அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள். விபச்சாரம் செஞ்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு சொன்னது, விபச்சாரத்தின் பக்கத்திலே போய் சென்று விடாதீர்கள். ஏனென்று கேட்டால், அதன் அருகிலே நெருங்கினால் அது உங்களை கடைசியிலே மோசமான அந்த ஒரு சூழலுக்கு தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிற பேஸ்புக், முகநூல், டிவி போன்ற தொலைக்காட்சிகளின் மூலமாக நம்மையும் அறியாமல் நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் விபச்சாரம் என்கிற மோசமான ஒரு சிந்தனை நம்மையும் அறியாமல் தொடர்ச்சியாக ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வெட்கம் என்கிற சிந்தனை அந்த உள்ளத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு காலத்திலே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படி என்று கேட்டால், உங்களுடைய ஈமானை ஒரு நெருப்பு கங்கை கையிலே வைத்தால் எப்படி அதை பிடிப்பதற்கு துடிப்பீர்களோ அதுபோல உங்களுடைய ஈமானை உங்களால் பிடிக்க முடியாது, வழுகி சென்றுவிடும், அந்த ஈமான் உங்களிடத்தில் இருக்காது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கிறோம், இன்றைக்கு அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பார்க்கிற நேரத்திலே அந்த நேரத்தில் ஈமான் இருக்குமா? தொழுகிறவர் கூட, நோன்பு வைப்பவர் கூட, இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட சர்வ சாதாரணமாக அந்த மாதிரி மோசமான பழக்க வழக்கத்திலே சிக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், காலையிலே ஒருவர் முஸ்லீமாக இருப்பார், மாலையிலே அவர் காபிராகி விடுவார், மாலையிலே முஸ்லீமாக இருப்பார், காலையிலே காபிராகி விடுவார் என்று அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். காலையிலே மூமினாக இருப்பவர், காலையிலே தொழுபவர், காலையிலே நோன்பு வைப்பவர், மாலையிலே தவறு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம், விபச்சாரம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்நிய கலாச்சாரத்திலே குறிப்பாக திருமணத்தை தவிர்த்து இன்றைக்கு ஒரு கலாச்சாரம் உருவாகிறது, டேட்டிங். திருமணத்துக்கு முன்னால் கணவன் மனைவியாக இல்லாமல் ஒருவரை ஒருவர் சேர்ந்து வாழுகிறார்கள், எல்லா தவறையும் செய்கிறார்கள், பிடித்தால் திருமணம் என்று சொல்லுகிறார்கள். அந்த டேட்டிங்கள் எல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சியின் மூலமாக ஊட்டப்படுகிறது, பேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமாக ஊட்டப்படுகிறது. தவறில்லை என்று பேசப்படுகிறது, ஓரின சேர்க்கை தவறில்லை என்று பேசப்படுகிறது, விரும்பியதை விரும்பியதை செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளில் கூட ஓரின சேர்க்கை தவறில்லை, திருமணத்துக்கு முன்னால் உறவு வைத்துக் கொள்வதிலே தவறில்லை, ஒரு ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக இருக்கலாம் என்ற கல்விகள் கூட நம்மையும் அறியாமல் பள்ளிகளிலும் கல்லூரியிலும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படியான ஒரு மோசமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த சூழலிலாவது நம்முடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, நம்முடைய ஆண்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி நம்முடைய சமுதாயம் சென்றிருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த விபச்சாரம் எல்லா மட்டங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மோசமான காலத்திலே ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனை காப்பாற்றுவது அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான். அந்த இறையச்சத்தை நாம் வளர்த்து கொண்டால், அந்த இறையச்சத்தை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஊட்டினால், அந்த இறையச்சத்தை நம்முடைய குடும்பத்தை ஊட்டுவதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய சமுதாயத்தை அந்த கலாச்சாரத்திலிருந்து நம்மால் காப்பாற்ற முடியும். அது அல்லாமல் உலகத்தில் என்னுடைய பயத்தை கொண்டோ, கணவன் என்ற அந்தஸ்தை கொண்டோ, சமூகத்தில் இருக்கிற வேறு மாதிரியான சூழலை கொண்டோ அந்த பாவத்தை, அந்த மோசமான கலாச்சாரத்தை தவிர்த்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான் இனி வரப்போகக்கூடிய ஒரு காலங்களிலே நம்முடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையும் காக்க இருக்கிறது. எனவே இப்படியான மோசமான ஒரு நவீன கலாச்சாரத்தில் இருக்கிற நாம் நம்மை சுற்றி இருக்கிற மக்களை, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களை, நம்ம சமுதாய மக்களை, அதுபோல அந்த தீமைகள் குறித்து அவரிடத்தில் எடுத்து பேசி அவர்களையும் இறையச்சத்தோடு ஒரு சூழலில் வளர்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.